புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் புதிய தொழிற்கொள்கையை முதலமைச்சர் நாராயணசாமி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவருடன் செய்தியாளர் ரகுமான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். புதுச்சேரி சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி புதிய தொழிற்கொள்கையை அறிவித்திருக்கிறார். அதை பற்றி நாம் கேட்போம். அதாவது புதிய தொழிற்கொள்கையில் என்னென்ன அம்சங்களை அறிவிச்சிருக்கீங்க குறிப்பாக? அதாவது புதிய தொழிற்கொள்கை 2016 எங்களுடைய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அரசு சார்பாக இன்று சட்டமன்றத்தில் நான் தாக்கல் செய்தேன். அந்த புதிய தொழிற்கொள்கையின் மூலமாக புதுவை மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 60% வேலைவாய்ப்பு வரணும். அது மட்டும் இல்லாமல் முதலீட்டாளருக்கு சலுகைகள், வட்டிக்கு சலுகை, அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு புதுவை மாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கு அவங்களுக்கு புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மின்சாரத்தில் அவர்களுக்கு சலுகைகள். அது மட்டும் இல்லாமல் 5 வருடங்களுக்கு இந்த சலுகை இருக்கும். அதே போல் இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கிறவங்க அந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கும் போது 30 நாளில் அவர்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்படும். அப்படி அந்த 30 நாளில் கொடுக்கலனா அனுமதி கொடுத்ததாக எடுத்துக்கொள்ளப்படும். அதனால நிறைய தொழிற்சாலைகள் புதுவை மாநிலத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிறைய நிலங்கள் நிறைய நிலங்கள் இருக்குது. அதாவது அவங்க வரி கட்டுறாங்க வச்சா வரியை திருப்பி கொடுப்போம். அவங்களுக்கு அந்த வேட் ரீஃபண்ட் கொடுப்போம். அது 5 வருஷம் அது அவங்களுக்கு அந்த சலுகை கொடுக்கும். அதனால தொழிற்சாலைகள் நிறைய எங்கிட்ட தொழிற்சாலை அதிபர்கள் தொழிற்சாலை ஆரம்பிக்க விருப்பப்பட்டிருக்கிறார்கள். எங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த புதிய தொழிற்கொள்கை ஆரம்பித்த பிறகு எங்களுடைய உள்நோக்கமே இந்த புதிய தொழிற்கொள்கை உள்நோக்கமே உள்ளூரை சேர்ந்தவர்களுக்கு மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு. அதற்கு இந்த சலுகைகளை வழங்கியிருக்கிறோம். பெரிய தொழிற்சாலைகளாக எது இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள்? அதான் லீனோவோ கம்பெனி புதுச்சேரிக்கு வருவதற்காக எங்கிட்ட கேட்டிருக்காங்க. 2000 கோடி ரூபாய் மூலதனம் செய்வதற்காக தயாராக இருக்கிறார்கள். 2000 என்ஜினியர்களுக்கு வேலை கொடுப்பதாக கூறியிருக்காங்க. லோக்கல் இன்ஜினியர் கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த தொழிற்சாலைகள் வரும்பொழுது அவர்களுக்கு நிலம் நாம் சலுகை வேலையில் சலுகை தவணையில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம். எல்லா சலுகையும் தொழிற்சாலைக்கு சலுகை கொடுப்போம். இன்னும் நிறைய தொழிற்சாலை வந்தால் நாங்கள் சலுகை அதிகப்படுத்துவோம். புதுச்சேரியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காகவும் புதுச்சேரி மாநில இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்காகவும் இந்த புதிய தொழிற்கொள்கை இன்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதரன், ரகுமான்.